வாழ்க வளமுடன். வினைப்பதிவே தேகம். உயிரினங்கள் தோன்றியது முதல் இன்று வரை செய்த அனைத்து செயல்களும் அனுபவங்களும் குணங்களாக கருவமைப்பின் மூலம் நமக்கு தொடர்கின்றன. அதோடு மட்டுமல்லாது மனிதன் பிறந்ததிலிருந்து இன்று வரையில் செய்த செயல்கள் அனைத்தும் மனித உடலில் பதிவாகின்றன. இதையே வினைப்பதிவு என்கிறோம். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்பது பட்டினத்தாரின் வாக்கு. வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காகவே உயிர் உடலை எடுத்தது என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இறைநிலையின் தன்மாற்ற வரிசையில் இறுதியாக தோன்றியவன் மனிதன். மனிதனின் பிறப்பு என்பதே முன்வினைப்பதிவின் தொடர்தான். மனிதன் 2 அடுக்கு வினைப்பதிவுகளை உடையவன் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. எத்தனை ஆயிரம் தலைமுறையாக இந்த உடல் வந்ததோ அத்தனை தலைமுறைகளில் செய்த செயல்களும் குணங்களும் மனிதனிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தொடரை சஞ்சித கர்மம் என்றும் பழவினை என்றும் வழங்குவர். இப்பழவினைகளுடன் ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது செய்கின்ற செயல்கள் எல்லாம் கூடிவிடுகின்றன. இதனையே பிராரப்த கர்மம் என்பர். பிறவி தொடராக வந்த சஞ்சித கர்மத்தையும் இதுவரையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த இப்பிறவி வினையான பிராரப்த கர்மத்தையும் கூட்டினால் அதுவே ஆகாமிய கர்மமாகும். வாழ்க வளமுடன்.